சோதரம் அப்பா பிதாவே மகு சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே மகு கொடான கொடி சோத்திரம். நன்றி கதாவே மகு சோத்திரம் சோத்திரம். மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கதாவே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே முதல் வாரத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய சத்தியங்களை அறியும்படியாக நீர் அனுப்பின ஒரு தூதனுக்குள்ளாக நீர் கிரியை நடப்பித்ததை நாங்கள் காணும்படியாக இந்த நாளிலே எங்களுக்காக ஒரு நாளை நீர் ஆயத்தப்படுத்தி இந்த நாளை எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய மேலான அந்த கிருபைக்காக உமக்கு சோதரம். நிச்சயமாக தாகத்தோடும் வாஞ்சியோடும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். நிச்சயமாக ஆண்டவரே, தாகமுள்ளவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன். அந்த வண்ணமாக உம்முடைய வார்த்தை அறிய வந்திருக்கிற ஒரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்து நிச்சயமாக அவருடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை நீர் அறிந்து நீர் பேசுகிற தேவனாயிருக்கிறபடினால் நிச்சயமாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்புக்குள்ளாக பலப்பட நீர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு சோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும், பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து நீர் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் தொடர்ச்சியாக வாசித்து வர்ற வேத பகுதியை நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வார்த்தை 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் அமருவோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நாளிலே தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் மாதந்தோறும் முதல் வாரத்திலே நாங்கள் பார்த்து வருகிறோம். இப்போ ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் 16 பகுதிகளை 17 ஆனால் 16 நாங்கள் பார்த்துருப்போம். ரைட், 16 பகுதிகள் என்று நினைக்கிறேன். அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் 17ஆவது பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாங்கள் தேவன் கொடுத்த அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த 2 மோசைக்கு கொடுத்த அடையாளங்கள் போல தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அடையாளங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். எப்படியாக அந்த இருதயத்தின் சிந்தனைகளை பகுத்தறிகிற காரியம். அப்போ மோசைக்கு கொடுத்தது போல் தேவன் தீர்க்கதரிசிக்கும் ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்தார். அங்கே மோசைக்கு நாங்கள் பார்க்குறோம். யாத்ராமன் 4:8 இன்னைக்கு நடக்கண்டு வாசி. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். ஆமென். ரைட். அப்போ பாருங்கள், முந்தின அடையாளத்தை கண்டு அவர்கள் நம்பாவிட்டால் என்ன செய்வாங்களாம்? பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் என்று தேவன் மோசைக்கு, அதே போல் தேவன் அவருக்கு சொன்னார், மோசைக்கு கொடுத்தது போல் நான் உனக்கும் 2 அடையாளங்கள். அப்போ முதலாவது அடையாளம் நாங்கள் என்னென்னு பார்த்தோம், அப்படி இடது கையால் வலது கையை பிடிக்கிற வேளையில் அவங்களுக்கு வியாதி எண்ணம் இருந்தால் என்ன வரும்? வைப்ரேஷன், அதிர்வு வரும். அப்போ அவருக்கு என்ன வியாதி இருக்கிறதுன்றதை அவர் கண்டு கொள்ளுவார். ஆனால் அந்த இருதயத்துக்குள்ளாக அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களுக்கு என்ன வியாதி, எதனால் வந்தது என்பதை கண்டு கொள்ளலாம். ஆனால் என்ன வருத்தம், என்ன வியாதி என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு இயற்கையாகவே தரிசனங்கள் சொப்பனங்கள் வருவதுண்டு. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் வியாதியை அந்த மனிதனுக்கு ஏற்படுற காரியம் அவருக்கு என்ன செய்யலை, அந்த கணத்தில் வியாதியஸ்தரை சுகப்படுத்தும் போது வரையும்.
ஆனால் அந்த டைம் வந்து என்ன செய்கிறது, வர்ற வேளையில் தேவன் அதையும் என்ன செய்கிறேன், கொடுக்குற வேளையில் முன்பே அவரை நம்பி என எத்தனை ஆயிரம் ஜனங்களாக அவர்கள் வந்தார்கள். நாங்கள் பார்த்தோம். ஏன்னா தேவன் அந்த குகையிலே அவர் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தருடைய தூதனானவர் வந்து என அவர் ஒரு அடையாளத்தை கொடுத்து, நீ போ, நீ உலகெங்கும் இருக்கிற ராஜாக்களுக்கு என ஐஸ்வர்யவான்களுக்கு வியாதியஸ் எல்லாருக்கும் நீ ஜெபிப்பா, தேவன் உன்னோடு இருப்பார்ன்னு அனுப்புகிற வேளையில் அவர் என்ன செய்கிறார், உலகமெங்கும் போய் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற வேளையில் அது எல்லாரும் சுகம் பெற்றாங்க. ஆனால் இப்போ அதிலிருந்து ஒரு ஸ்டெப் என்ன கூட. அப்போ நாங்கள் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்க்குற வேளையில் ஏன்னா ஒரு ஸ்திரீ வாரம் அவள் எப்படியாக அவருக்கு என்ன ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டதுன்னு 35 வருடங்களுக்கு முன்பாக நடந்ததை சொல்லும்போது ஒரு ஆச்சரியம் உண்டாயினது என. அப்போ அதனால் எல்லா ஜனங்களும் அவரை விசுவாசித்தார்கள் என்பதை நாங்கள் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். அப்போ முதலாவது அப்படி கையை பிடிக்கும்போது வைப்ரேஷன். ஆனால் இப்போ அவர் என்ன செய்கிற, கையை பிடிக்கும் போதும் வைப்ரேஷன். ஆனால் அது என்னத்தால் வந்தது, எதனால் வந்தது என அதை என்பதை கண்டுகொள்ள தேவன் என்ன செய்கிற, இருதயத்தில் இருக்கிறத பகுத்தறிகிற ஒரு காரியத்தை கொடுத்து. அப்போ இன்றைய வாரத்தில் நாங்கள் பார்க்குற வேளையில் அப்போ பாருங்கள், அதுக்கு பிற்பாடு அந்த கடந்த கிழமையில் பார்த்த மாதிரி, கடந்த மாதத்தில் பார்த்த மாதிரி அந்த ஸ்ரீ போயிட்டா. இப்போ வியாதியஸ்தர் அந்த லைனில் ஒரு மனிதன் வாரான், அவன்கிட்ட என்ன இல்லைண்டா இந்த அட்டை இல்லை, ஏன்னா அட்டை இல்லை, அவன் வாரான். வர்ற வேளையில் திக்க சொல்கிறேன், தயவாக அவன்கிட்ட சொல்கிறேன், நீ என்ன செய்யண்டா இந்த அட்டையை எடுத்துகிட்டு நீ வாண்டக்குள்ள அவ சொல்கிறேன், நான் அட்டை இல்லாட்டி நான் அருகில் நான் இருக்கிறேன், நீ மற்றவங்களுக்காக ஜெபியுமண்டு அங்கே சொல்கிற வேளையில் அவன் அங்கால போய் இருக்கிறான். இருக்கிற வேளையில் என்ன நடக்குதுன்னா தீக்கசிக்கு தரிசனம் வருது. அப்போ அந்த வந்த மனிதன் யாருன்னு பார்க்குற வேளையில் அவன் வீல் சேரில் வந்திருக்கிறான், 2 கட்டை ஏன்னா அந்த ஸ்டிக்கோட அவன் கால் இயலாதபடினால அவன் என்ன செய்கிறான், வந்திருக்கிறான். வர்ற வேளையில் அவர் என்ன செய்கிறார், தீக்கரிசி அவனை பார்க்குறார். அந்த தரிசனத்தில் பார்க்குற வேளையில் அவன் இப்படியாக வந்திருக்கிறான் என்றதை அவர் பார்க்குறார். அப்போ வர்ற வேளையில் அவர் சொல்கிறார், நீ நான் தரிசனத்தில் காண்கிற வேளையில் அவன் ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்குறத அவர் பார்க்குறார். அப்போ பஸ்ஸில் அவன் போகிறதுக்கு முன்பாக 2 ஒரு சவரனும் சவரியும் என்ன செய்கிறாங்க, நீ போக வேண்டாமென்று அவனை வற்புறுத்துகிறாங்க, நீ அங்கே போகக்கூடாது. அப்போ தரிசனத்தை அவர் சொல்லும்போது அவன் சொல்கிறான், அது யாரும் அல்ல, அது என்னுடைய தகப்பனும் தாயும். அதுக்கு பிற்பாடு அவர் பார்க்குறார், ஒரு சவரன் என்ன செய்கிறார், அவருக்கு பணத்தை கொடுத்து நீ போய் வான்னு அனுப்புகிறார். அப்போ அதை யாருன்னு கேட்குற வேலையை அவர் சொல்கிறார், இது என்னுடைய மாமா, அவர் தான் பணத்தை கொடுத்து. அதுக்கு பிற்பாடு அவர் தரிசனத்தில் பார்க்குற வேளையில் ஒரு ஜன்னல் வழியாக ஒரு சௌரி என்ன செய்கிறா பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ அது யாருன்றக்குள்ள அவர் சொல்கிறான், நான் தங்கி இருக்கிற என்னுடைய அண்டி என்று சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், அப்போ இந்த காரியம் இப்போ இவன் சொல்லாத காரியத்தை தீர்க்கதரிசி சொல்லும்போது அவனுக்கு எப்படி இருக்கும், ஏற்கனவே அவன் விசுவாசித்து வாரான், இந்த காரியத்தை சொன்னோன்னா அவன் என்ன செய்கிறேன், அப்போ விசுவாசிக்கிறான். அப்போ அவர் சொல்கிறேன், உண்ட முழு இருதயத்தோடும் நீ விசுவாசிச்சாயானால் நிச்சயமாய் நீ சுகமாவாண்டக்குள்ள அவன் சொல்கிறான், நான் முழு இருதயத்தோட அப்போ அவர் சொல்கிறேன், அப்படியானா நீ ஏன் அந்த ஸ்டிக்கை அந்த கட்டையை வச்சுருக்கா, நீ தூக்கி போடன்ற வழியில் அவன் என்ன செய்கிறான், தூக்கி போடுறான். தூக்கி போட்ட பிறகு அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல அவன் நடந்து போகிறத அங்கே நாங்கள் காண்கிறோம். அப்போ பாருங்கள், தேவன் இருதயத்தில் இருக்கிற அங்கே காரியங்களை அவர் அறிய செய்யும்போது அந்த ஜனங்களுடைய இருந்ததை விட ஆழமான ஒரு விசுவாசம் வர்ற வழியில் பாருங்கள், நடக்க முடியாத காரியம் அவன் நம்பிக்கையோட விசுவாசமோடு வர்ற வேளையில் அது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, எபிரேயர் 11:1 நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் ஒன்று நம்பிக்கை எப்படி காணக்குள்ள அது போலி, அது ஏதோ எதிர்ச்சி என்றாமல் நாங்கள் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தா அது நாங்கள் காணையில், ஆனால் தேவன் கொடுத்திருந்தா நாங்கள் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம். அப்போ தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர்
பலன் அளிக்கிறார் என்று. அப்போ தேவன ஆலயத்துக்கு நாங்கள் தேடி வரும்போது அவர் உண்டென்று நாங்கள் முதலாவது விசுவாசிக்கணும். அதே நேரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு, அவரை தேடுறவர்களுக்கு அவர் தருவார் என்றதை நாங்கள் விசுவாசிக்கணும். அப்போ அப்படி வராட்டி நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு ஊழியக்காரனை பார்க்க வருவோம், ஏன்னா அல்லது ஜனத்தை பார்க்க வருவோம். இல்லை இன்றைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போகணுமென்று வந்தால் அது கிடைக்காது. ஏன்னா ஆனால் நாங்கள் நம்பி ஆண்டவரை வந்தால் நாங்கள் என்ன சபையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும், எங்களை அவமதித்தாலும் என்ன செஞ்சாலும் நாங்கள் அதை பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த நாளுக்குரிய வாக்கு தத்தம், அந்த நாளுக்குரிய அடையாளம் என்று நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் விசுவாசிப்போம். அப்போ தேவன் சுகமாக்குவார். அப்போ அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அப்போ அப்படியாக சுகமாகிட்டு அவன் கடந்து போகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுக்கு பிற்பாடு தீர்க்கதரிசி நான் சொன்னது முன்னமே சொன்னது போல் யாத்ராம எட்ட வச்சு அவர் பார்க்குறார். அப்போ மோசைக்கு கொடுத்த அடையாளத்தை தேவன் எந்த வாழ்க்கையிலும் நிறைவேறிட்டார் என்றதை அவர் என்ன செய்கிறார்ண்டா விசுவாசிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ரைட். அதுக்கு பிற்பாடு அந்த கூட்டத்திலே பார்க்குற வேளையில் 2000க்கு மேற்பட்ட ஜனங்கள் அப்படியே வந்து சுகமாயிட்டு கொண்டே போகிறாங்க. அப்போ இப்போ நல்லா லேட்டாயின நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வாரான். அந்த மனிதன் என்ன செய்கிறான்? இவரிடத்தில் எனக்கு சுகத்தை தரணுமென்று அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்க வாரான். ஜெபிக்க வர்ற வேளையில் அப்போ தீர்க்கதரிசி வளமை போல் அவர் என்ன செய்கிறார்? தன் இடது கையால் அவன் வலது கையை பிடிச்சி பார்க்குறார். ஒரு வைப்ரேஷனும் வரையில். அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு ஒன்றுமே ஒரு வியாதியும் இல்லை, நீ என்ன செய், உனக்கு வியாதியில் நீ சுகமாயிட்டா போகணும். அவன் சொல்கிறான், இல்லை, ஏன்னா நான் வியாதியோடு வந்திருக்கிறேன், எனக்கு வியாதி இருக்கிறது, நீர் என்னை சுகமாக்கணும். நான் அந்த ப்ரேயர் காட்டன் இருக்கேன். அவங்க வளமையாக ஒரு மனிதனுக்கு அட்டைகள் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரேயர் காட்டன், அதாவது ஒரு மட்டை, இந்த அளவு சைஸில் ஒரு மட்டை, அதில் அவங்களோட பேர், விலாசம், ஏன்னா ஃபோன் நம்பர், அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கிறதுன்றதை அவங்க எழுதணும். எழுதின பிற்பாடு அதை பில்லி போல்ட்டை கொடுப்பாங்க. அவட்ட மகன் தான் அதுக்கு ஒரு செக்ரட்டரியாக இருந்தது. அப்போ அந்த மனிதன்ட்ட கொடுப்பாங்க. அவங்க அதெல்லாம் எடுத்து மேசையில் வச்சிருவாங்க. இவர மேசையிலலாம் அங்கால வைப்பாங்க. அதை தீர்க்கதரிசி பார்க்கவே மாட்டேன். அவனுக்கு என்ன வியாதியோ அதை அப்படியே அவர் சொல்லுவார். பாருங்கள், அதே ஒரு விசுவாசம். என்ன அப்போ அவங்க பொய்யும் சொல்லலாம். அப்போ அவன் சொல்கிறான் என்னென்னா, எனக்கு வியாதி இருக்கிறதுன்றதை நான் எழுதியிருக்கிறேன், எனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது, எனக்கு வியாதி இருக்கிறதுன்றதை நான் எழுதியிருக்கிறேன். அப்போ தீர்க்கதரிசிக்கு ஜோசியர் என்னடா ஆண்டுட்டு திரும்ப பார்க்குறேன், அப்பையும் அவனுக்கு வியாதியில். அப்போ அவர் தீர்க்கதரிசி சொல்கிறார், அப்போ ஒருவேளை நீ விசுவாசத்தோடு வந்தபடினால் இந்த கூட்டத்துக்கு தேவன் ஒன்று அங்கேயே சுகமாயிருக்கலாம். என்ன ப்ரேயர் நீ இந்த இடத்துக்கு தான் வரணுமென்று இல்லை, தேவன் வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன். உனக்கு அவ்வளோ போதிய அளவு விசுவாசம் இருந்தால் அந்த வார்த்தையை கேட்கும்போதே நீ குணமாயிருக்கலாம்ன்றக்குள்ள அவன் சொல்கிறான், இல்லை நான் எழுதி இருக்கிறேன். அவன் என்ன செய்கிறான்டா, கிட்ட என்ன செய்கிறான், அவரோட மைக்கை வாங்கி அவன் சொல்கிறான், ஜனங்கள்கிட்ட சொல்கிறான், என்னண்டா நான் இப்படி ஒரு வியாதியோடு நான் என்ற வியாதியை கூட நான் எழுதியிருக்கிறேன். அப்போ இவர் ஒரு பொய்யான கருத்தை சொல்கிறேன், என்னது நீ வரக்குள்ளேயே சுகமாயிருக்கிறான்னு சொல்கிறேன், இவரை நம்ப வேணாமன்று சொல்கிறேன். அப்போ தீர்க்கதரிசிக்கு என்னடா இவன் இந்த கூட்டத்தில் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறான்னுட்டு அவர் ஜெபிக்க துவங்கக்குள்ளே ஒரு தரிசனம் வருது. அப்போ தரிசனம் வரக்குள்ளே அவர் சொல்கிறார், அவன் ஒரு ஊழியக்காரன். பார்த்திங்கன்னா அவன் பாஸ்டர், இன்னொரு ஊழியக்காரனும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் சொல்கிறார் இன்னொரு ஸ்திரீயும் இருக்கிறார். அது யாருண்டா இவனுடைய மனைவி. அவள் ஒரு டேபிளில் க்ரீன் கலர் க்ளோத் விரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படியாக அவங்க 3 பேரும் இரவில் இருந்து கூடி கதைக்கிறாங்க. நாங்கள் இப்படி எழுதி இவர் அதில் தவறு விடக்குள்ளே நாங்கள் இவரை அடையாளப்படுத்தணும் என்று பேசினோன்னே அவர் அப்படியே தரிசனத்தில் சொன்னோன்னே இவன் விரண்டு போயிட்டான். அப்போ உடனே இன்னொரு மனிதன் சொன்ன 3 பேர், அதில் அவன் உடனே சொல்லிட்டான், அந்த 3வது ஆள் நாங்கள் தான் அதை பேசிட்டு இருந்தோம் என்று சொல்லக்குள்ள. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறேன், அப்படியாக சொல்லிட்டு அவர் சொல்கிறேன், நீ எந்த வியாதியை அதில் எழுதினியோ அது உண்ட வாழ்நாள் முழுக்க உனக்கு வரும் என்று சொல்லினோன்னே இவன் என்ன செய்கிறான், உடனே காலை பிடிச்சி ஜீன்ஸை பிடிச்சி அழுகிறான். அவர் சொல்கிறேன், இது எனக்கு சம்பந்தம் இல்லை, இது கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள காரியமாக இருக்கிறது, உண்ட வாழ்நாள் முழுக்க அது
உனக்கு வரும் என்று சொல்லி அவன் அப்படியே அனுப்பிவிடுற. ஆமென். பாருங்கள், அந்த ஊழியக்காரன் பாருங்கள் இவ்வளவு தைரியம். அப்போ ஏன் இந்த பாஸ்டமாருக்கு அவ்வளோ எரிச்சல் வருதுண்டா, ஒரு மனிதன் வந்து நல்லாக செய்யக்குள்ள ஜனங்கள் நம்பி அதில் வரக்குள்ள பாருங்கள் அவங்களுக்கு என்ன வருது, எரிச்சல் வருது. ஆனால் அது வரலாமான்னு சொல்லுங்கள், வரவே கூடாது. என்னென்னா தேவன் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்க தேவன் மனிதர்களை அனுப்பும் போது மற்ற ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த சபைக்கு போகிறாங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் வர்ற வருத்தத்தை சுகமாகுதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு பாருங்கள் எரிச்சு, ஏண்டா அவங்கள விட இவரை நம்பிடுவாங்க. விளங்குது அவங்களுக்கு. அப்போ அதனால் வேதம் என்ன சொல்லுது, தேவன் வந்து ஜனங்கள் வந்து என்னுடையவர்கள், நான் தான் ஊழியக்காரன் நியமிக்கிறேன்டா, அவங்க வேலைக்காரர்ண்டா அவங்களுக்கு வரக்கூடாது. என்னட்ட 5 பேருண்டா எனக்கு அவ்வளவுதான் போதிக்க, என்னால் அவ்வளோ பேரை தான் நடத்தலாம், அதால் தேவன் எனக்கு அதை தந்திருக்கிறேன், இது அவரோட காரியம். அப்போ அதனால் அப்படி விசுவாசிக்காமல் பாருங்கள் பொறாமை எரிச்சல். அப்போ நாங்கள் அந்த கடந்த வாரத்தில் பார்த்தோம், என்னத்தினால சவுல் ஊழியத்தை இழந்தான், பொறாமை எரிச்சல்னால. அப்போ அதே போல் இன்றைக்கு அப்போ தீர்க்கதரிசியோட காலத்திலேயும் இருந்தாங்க. அப்போ பாருங்கள் தேவண்ட அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், இருதயத்தில் இருக்கிறத சொப்பனத்தை மரித்தவங்க உயிரோடு எழும்புகிறாங்க, அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள இப்படி துணிவு வாரண்டா அது எப்படியானது, அவங்க ஊழியக்காரன் நல்ல பாஸ்டமாக. அப்போ பாருங்கள் இந்த ஊழியத்தை உடைக்கணுமென்று வர்றாங்கன்னா அப்போ அதே ஆவி இருக்குமா இல்லையா, அது இருக்கும். அப்போ எப்படி நாங்கள் ஒரு மனிதனை கண்டுகொள்ளலாம்டா, ஒரு நன்மையானதை ஒரு மனிதனை ஜனங்கள் நம்புகிறாங்கண்டா மற்றவங்க என்ன செய்யணும், அந்த நம்பிக்கையை வந்து ஊட்டணும். அப்போ அதுக்கு எதிராக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பிரசங்கிக்கவோ, ஜனத்துக்கு நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க, ஊழியனை நம்பாதீங்க, அவங்க தவறி போயிடுவாங்கன்ட்டு நாங்கள் மாற்று கருத்தை சொல்கிற பிரசங்கிமார்களை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்த்து வாரம், அல்லது அவங்க ஏதாவது ஒன்றை செய்யணுமெண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அப்படி செய்தால் நான் கடந்த வாரத்தில் சொன்ன மாதிரி அந்த ஆவியின் பகுத்தறிவினால தான் அவங்கள கண்டுகொள்ளும். அப்போ ஜனங்கள் அவனை நம்புகிறாங்கன்னா அதை ஏற்படுத்தினது யார், தேவன் தான். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்களை விட ஒருவரை நம்புகிறாங்க, அப்போ அவங்க யாரை நம்புகிறாங்க, தேவனை தான் நம்புகிறாங்க. அப்போ தேவன்ட்டு அவங்க நடத்து, யாராவது எந்த ஜனமாவது கெட்டு போகாமல் யார் மூலமாவது ரட்சிக்கணுமென்றதை நாங்கள் விரும்பணும், அதை தான் நான் விரும்புகிறாள். அப்போ அதனால தான் நான் எரிக் பிரட்டு யார்கிட்ட சொல்லுவேன், இப்போ என்ன விசுவாசிக்காத இடங்களும் இருக்குது, ஏன்னா நான் வந்து எதுக்கும் ஒத்து போக மாட்டேன்றபடியாக ஸ்ட்ரைட்டாக நான் சொல்லிடுவேன். அப்போ நான் சொல்கிறது அப்படியான நேரம் நீங்கள் போங்க, ஏன்னா நான் சொல்ல போகிறத நீங்கள் சொல்லுவீங்க, ஏன்னா நீங்கள் நான் விசுவாசிக்கிறபடினால எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்யுங்க. அப்படி தான் நாங்கள் வளர்கிறோம். ஏன்னா நாங்கள் நடத்துகிறது யாருக்கு, தேவனுக்கு தான். அப்போ தேவண்ட ஜனம், நாங்கள் அவருடைய வேலைக்காரர், நாங்கள் ராஜ்யத்துக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஊழியத்திட என்ன சொல்கிறது, அவங்க செய்கிற தியாகங்களை வச்சு, அவங்க பெருக்கிறத வச்சு தேவன் என்ன செய்வார், அவங்களுக்கு கொடுப்பார். ஊழியத்தில் பார்த்தோம் தானே, தாளந்தில் அவர் போயிட்டு வரக்குள்ள அவங்க என்ன செஞ்சாங்க, இவர் வர தாமதிக்கண்டு சில பேர் புதைச்சி வச்சுட்டான், சில பேர் தாண்டிட்டான், சில பேர் பெருப்பிச்சு. அப்போ புதைச்சவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து யார்கிட்ட கொடுக்குறேன், அதிகமாக பிரயாசப்பட்டவனுக்கு கொடுக்குறேன், அது அவர காரியம். அப்போ அதே போல தான் இது தேவனுடைய காரியமாக இருக்கிறபடினால இதை செய்யணும். அப்போ இது எங்களுக்கு பாருங்கள் தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில். அப்போ நானே ஆச்சரியப்பட்டே, அவ்வளோ ஒரு மகத்தானதானே, எவ்வளோ காரியத்தை சொல்லக்குள்ள, அவனுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தோம் 2 முடவன் வந்து ஸ்டிக்கை போட்டுட்டு நடக்கிறானண்டா, அடுத்ததை இவன் வாரான். ஒரு வேளை அப்படி வந்தாலும் டக்கண்டு நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம், அப்படி ஒரு மனிதன் போனான். அவன் என்ன செய்கிறான், இவரை பொய்ய சொல்லிட்டு ஏமாற்ற வந்தவன், ஆனால் டக்கண்டு இப்படி நடக்கிறத கண்டோன்னே அவன் அங்கேருந்தே ஜெபிக்கக்குள்ள தேவன் அவனுக்கு சுகத்தை கொடுத்தா. குற்றம் பிடிக்க தான் வந்தவன், ஆனால் என்ன நடந்தது, அப்போ அதுதான் தேவன் பாருங்கள். அதை கண்டும் இருதயம் கடினமாகுதண்டா கஷ்டமான ஒன்றேன்னு. அப்போ அதே போல் இதை நான் பார்க்கக்குள்ளே நான் யோசித்தேன், இப்படியான ஒரு மகத்தான ஒரு மனிதனுக்கே அப்படி நினைக்கிறாங்கன்னா நாங்கள் ஏமாத்துறோம், ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஆவிகளை பகுத்தறியணும்.
ரைட். அப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த காரியத்தை செய்யணும், தீக்கரிசி அவனை சபிக்கிறார், அது அவரல்ல தேவனே சொல்கிற இதை சொல்லணும். அப்போ இவர்கிட்ட கேட்கக்குள்ள அவர் மன்னிக்கலை. ஏன்னா தேவன் மன்னிக்காட்டி நாங்கள் மன்னிக்கலை. ஏன்னா தேவன் சபித்தவனை நாங்கள் என்ன செய்யலாது, ஆசீர்வதிக்க இயலாது, ஆசீர்வதிக்க சபிக்கலை. இப்போ சில பேர் இந்த வசனத்தை எடுத்து சொல்லுவான், பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமானுக்கு அதிகாரம் உண்டு, அதனால் உங்களை நான் அனுப்புகிறேன், நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அது மன்னிக்கப்படும், எவங்களோட மன்னிக்காது இருக்கிறீங்களோ அதை வச்சு, அது சில இடங்களுக்கு பொருந்தும். ஆனால் அதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யலாது, மன்னிக்க இயலாது. ஏனென்றால் தேவன் அதை சபிச்சா இல்லை அவன் அழுகிறான்னு நாங்கள் மன்னிக்கலை. ஏன்னா அவன் மாறுவானா மாற மாட்டான்றது யாருக்கு தெரியும், தேவனுக்கு. ஏன்னா அப்போ அந்த இடத்துல சொல்லலாம், இதுக்காக நான் மன்னிக்கிறேன் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த மன்னிப்பை அங்கீகரிக்கணும் தேவன். ஏன்னா அப்போ அதே போல் பாருங்கள், அப்போ அவர்கிட்ட கேட்கல, அவர் சொல்கிற இது என்னட்ட ஒன்றுமில்லை. ஏன்னா நீ யாருக்கு விரோதமாக செய்தால் பரிசுத்த ஆவிக்கு விரோதம். ஏன்னா அவர் உண்மையை சொல்லி ஜெபிக்கக்குள்ள அவர் அப்பையும் இடையில் சொல்கிறார், உனக்கு இல்லை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாருன்றக்குள்ள இல்லை என்னட்ட இருக்குன்றக்குள்ள. அப்போ பாருங்கள், அப்போ தேவண்ட வரத்தே பொய்யென்று சொன்னால் தேவன் மன்னிக்க வேறா இல்லை. அப்போ அதனால் தேவன் என்ன செய்கிறார், மன்னிக்காமல் போகிறத நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நிறைய காரியம், இப்போ லெட்டருக்கு மேலே இப்போ சும்மாவே ஜனங்கள் ஏன்னா இப்படியும் வந்தால் எப்படி வரும், ஏன்னா லெட்டருக்கு மேலே லெட்டர், வியாதியஸ்தர் அதிகமானோன்னு இவருக்கு இயலாது. ஏன்னா இப்போ அப்போ உடனே அவர் என்ன செய்கிறாருண்டா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் வாசிங்க, 11-12 வாசி. உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்துக்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் இல்லை வெளிப்படுத்தல் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஆமேன். அப்போ பாருங்க, இது பெருகினபடினால அப்போ தீக்கரிசி பவுல்ற வஸ்திரத்தில் இருந்த ஒரு துணியை வெட்டி என வியாதியஸ்தர் மேல் வைக்கக்குள்ள அது என்ன வியாதியாக இருந்தாலும் பொல்லாத ஆவி கூட என்ன செஞ்சிச்சு, கடந்து போனது. அப்போ அதே போல் தீக்கரிசி என்ன செய்கிறாருண்டா, இந்த இந்த என்ன சொல்கிறது உருமல்கள், அதாவது துணியெல்லாம் வெட்டி 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 அதை ப்ரே பண்ணி என்ன செய்கிற எல்லா இடங்களுக்கு யார் யாருக்கு விண்ணப்பங்களோ யார் யாருக்கு சுகமாகணுமோ விரும்புகிறாங்களோ அது எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறார், கொடுக்குறார். அப்போ அதை தீக்கரிசி என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த உருமல்கள் உங்கள்கிட்ட இருந்தால் எங்கே வைக்கட்டாமா, இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யட்டாமா வைக்க சொல்லி அவர் கட்டளை இருக்குது. அப்போ அதனால தான் நாங்களும் உருமல்களை வச்சேன்னு ஜெபித்தோம். அந்த யார் அந்த முதல் வந்து போனான்னா அந்த பேய் பிடித்த சௌரிக்கெல்லாம் அந்த உருமல்களை நாங்கள் என்ன செய்கிறோம், கிட்ட கொண்டு போகக்குள்ளே ஓடுமா. ஏன்னா அந்த வண்ணமாக அவ்வளோ விசுவாசம், ஏன்னா நாங்கள் அதை நம்புகிறோம். அப்போ அதை கொண்டு அவங்க மீது வைக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரிச்சடித்து ஓடும். அப்படியாக அதுக்கு எவ்வளோ இருந்துச்சு, பவர்ஃபுல் இருந்துச்சு. ஏன்னா அப்படியாக தேவன். அப்போ அதனால் அது எங்கேருந்து எங்களுக்கு வந்துச்சு, அதே பிரண்ணாம் கூடாரத்திலிருந்து தான் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்போ அதனால் அந்த உருமல்கள் வந்து அவ்வளோ விலையேறப்பட்டு நாங்கள் விசுவாசித்தோம். அதை இல்லாட்டி அது துணியென்று நம்பினா ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை தேவனுடைய கரத்தை கொண்டு ஒரு மனிதன் அதை செய்தார் என்று பார்க்கும்போது அது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம். அப்போ பார்க்குற வேளையில் என்ன நடக்குதுண்டா, அப்படியாக வியாதியஸ்தர்கிட்ட கொடுக்குற வேளையில் ஒரு அம்மா என்ன செய்கிறான்டா, அந்த உருமல்களை அவள் பெற்றுக்கொண்டு இருக்கிறான். அப்போ இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அவள் ஒரு நாள் இந்த பாத்திரம் வந்து கழுவி ஒன்று கிளாஸை கழுவக்குள்ள அது உடைஞ்சி கையை வெட்டிட்டு, அப்போ வெட்டினோன்னு பார்த்திங்கன்னா அவள் இருக்கிற இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து பயங்கர தூரம். அப்போ தூரம் அப்போ அங்கே போக்குள்ள ரத்தம் ஓடி ஓடி அவள் என்ன செஞ்சிருவான், செத்துருவான். அப்போ உடனே பார்க்குற வழியில் ரத்தம் நிற்கிற மாதிரியே இல்லை. அவள் அதை செய்து பார்க்குறா, இதை செய்து பார்க்குறா, ஐஸை வச்சு பார்த்து ஒன்றுமே ரத்தமே நிற்கல. அப்போ உடனே அவளுக்கு ஞாபகம் வருது என்னென்னா, இந்த உருமல்கள் இந்த துணியை ஜெபிச்சு தீக்கரிசி தந்த ஞாபகம் வந்தவனை உடனே என்ன செய்கிறான், அந்த துணியை எடுத்து அந்த கையில் வச்சது தான் உடனே அப்படி ரத்தம் என்ன செஞ்சுட்டு அந்த கிணமே நின்றுட்டு அந்த துணியில் கூட அந்த ரத்தம் படையிடும்.
அப்போ பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒன்றாக இருக்கிறதுன்றதை பாருங்கள். அப்போ அந்த விசுவாசம்தான் ஒரு மனிதன் அதை விசுவாசிக்கும் போது பாருங்கள், அந்த மனிதன் அங்கே தேவனிடத்தில் தேவனோட வார்த்தையை விசுவாசித்து அதை ஜெபிச்சிருக்கிறேன். அந்த துணியை சிலவர் சொல்ல என்ன இது துணியை நம்புகிறாங்க, ஏன்னா சிலது எண்ணெயை நம்புகிறாங்க, சிலது தண்ணியை ஜெபிச்ச நம்புகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ போலியாக அடையாளங்களை ஜனங்கள் அப்படியெல்லாம் இந்த மெசேஜில் எங்களை கேலி செய்கிற ஆட்கள் இருப்பாங்க, அந்த ஆவிகள் இருக்குது. ஆனால் பாருங்கள் அந்த ஜனங்கள் பாருங்கள் அந்த தண்ணியில் ஒன்றும் இல்லை, அந்த நூலில் ஒன்றும் இல்லை, ஆனால் அது வேதத்தில் அப்படி விசுவாசிச்சிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் அதை பவுல் செய்கிறத பாருங்கள் தீர்க்கதரிசி செய்கிறார், அது அப்படியே என்ன செய்கிறது பாருங்கள் அவ்வளோ பிளட் ஓடி இருக்கிறத இப்படி வைக்கக்குள்ள ரத்தம் கூட அந்த துணியில் படாமல் ரத்தம் ஸ்பொட்டில் நிற்கிதுன்னா உழவு உடனே நின்றுட்டு அவள் அடுத்த நாள் என்ன செய்கிறா இவர கூட்டத்துக்கு வந்து சாட்சி சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆமென். அப்போ பாருங்கள் ஜனங்கள் சத்தியத்தை கேட்டாதான். இப்போ இன்றைக்கு பிரசங்கிக்கிறத கூட யாரும் கேட்பாங்கன்றது கேட்குறது ஒரு 2-3 ஜனங்கள் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு காரியமே இல்லை. அதை என்ன செய்வாங்க? அப்போ நாளைக்கு வந்து இதே சேட்டை என்ன செய்வாங்க? இதே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கக்குள்ள என்ன நடக்கும்? உடனே ஹாஸ்பிட்டல் ஓடுறதோ என்னத்துக்கோ ஒரு காரியத்தை தான் என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்பாங்க. சத்தியத்தை அறியாதபடினால வளர்ச்சி வரா. அப்போ பாருங்கள் நாங்கள் இவ்வளோ போதிச்சு. அப்போ அவங்க நினைக்கிற என்னென்னா இப்போ நாங்கள் எங்கடது இப்போ பிரதர் செய்தியை ஃபோனில் கேட்குறத விட மெசேஜ் வந்து தீர்க்கதரிசியில் இருக்கப்படி அதை கேட்போம்ன்றது தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய விசுவாசம். ஆனால் வேதம் தெரிஞ்ச யார் அதை கேட்பாங்க? இங்கே தான் கேட்பாங்க. ஏண்டா அவங்க பழி செலுத்துகிற இடம், ஏன்னா அவங்களுக்கு தேவன் ஒரு மனிதனை கொண்டு பேசுகிற இடம் எதன்றதை அவங்க கண்டுகொள்வாங்க. வேதம் தெரியாட்டி பிரதர் வந்து ஒரு மனிதன், அவரும் எங்களுக்கு முன்பாக 4 பேர் இருந்தாங்க, எல்லாம் விழுந்து போனாங்க, பின்வாங்கி போனாங்க. அப்போ இவரும் அப்படி தான் அந்த லிஸ்ட்டில் ஒருவர் தான்ட்டு பார்ப்பாங்க. மனிதன் விழுவான் தான், ஆனால் தேவன் உனக்கு அந்த நாளில் நீ நல்லமண்டா, அப்போ உனக்கு நல்லமண்டு நீ நல்லமண்டா பரிசுத்தவானண்டா, அப்போ உனக்கு கெட்டவனை அவர் தருவேன். இப்போ உதாரணத்துக்கு பேசிக்காக சிந்திப்போமே, இப்போ நான் வந்து எந்த பிள்ளை படிக்கும், நான் மொக்கு சேர்த்தியை கொண்டு போய் விடுவேன். நான் ஒரு மனுஷனாகிய பொல்லாதவளாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகள். அப்போ இப்போ பரிசுத்தவான ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கண்டா, நாங்கள் மனவாட்டி, பிரதர் வந்து குறுகியவர், செய்தி நிறைய அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க மனவாட்டியண்டா குறியின மனிதனை தருவேரான்னு சொல்லுங்கள். நீ குறியினன்றபடியாக தான் உன்னை விட கொஞ்சம் மேலானவரை தந்திருப்பேன். நீ சரியண்டா உன்னை விட மேலானவர் தான் அவர் தருவேன். அப்படி தான் வேதம் சொல்லுது. ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. அப்போ உன்னை விட ஏன்னா வேதம் சொல்லுது. ஏன்னா எப்பயுமே பைபிளில் சொல்லுது என்னென்னா, உங்களுக்கு மேலாக உங்கள் சத்தியத்தை அறியறதுக்கு அதிகமானவரை தேவன் தருவாராம். உன்னை விட ஒரு ஸ்டெப் கூடினவங்களை தான் தேவன் வந்து ஒரு போதகராக ஒரு ஆவிக்குரிய மனிதனாக அவர் தருவாரண்டா. ஒன்று நீ குறைவாக இருக்கணும், அப்போ குறைவானவரை வச்சிருக்கிற. நீ சரியன்று என்ன நம்பாட்டி அப்போ என்ன வருது? அப்போ தேவன் வந்து பொய்யாயிருவேன். விளங்குதாங்களோ? அப்போ தேவன் இல்லாட்டி இன்னும் வேறு இடத்துக்கு நடத்தணும் அல்லது அப்போ எப்படி பாருங்கள், ஜனங்கள் இருக்கிறபடியாக தான் இன்றைக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எங்களோட மெசேஜை கேட்குறது இல்லை, விரும்புகிறது இல்லை. அது வந்து அதை விட நாங்கள் அதை கேட்டோம், அப்படி தான் நிறைய பேர் பேசுவாங்க இந்த சபையில் கூட. நாங்கள் வந்து அதை கேட்டோம், நிறைய செய்தி கேட்டோம், நிறைய படித்தோம், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது நல்லது. நானும் சொல்கிற காரியம் தீர்க்கதரிசியோட மெசேஜ் எப்பயுமே அந்த சத்தத்தை போடுங்க. ஆனால் அன்றைக்கு ஒரு ஆராதனைக்கு வராட்டி இதை முதல் கேளுங்க. என்னத்துக்கு இன்றைக்கு உங்களுக்கு என்னத்தை அவர் பேசுகிற, அப்போ தான் உங்களுக்கு ஒரு இது வரும், நம்பிக்கை வரும். எங்களை அவர் தந்தவருக்காக நாங்கள் ஜெபிக்கணும், அவரை பாதுகாக்க சொல்லணும். அவர் இல்லாட்டி நாங்கள் விழுந்து போய். நீங்கள் எப்பயுமே பாருங்கள், ஒரு மனிதன் இருந்துட்டு அடுத்த மனிதன் மரிச்சோ அல்லது வியாதிப்பட்டு போனாலோ அடுத்தது வந்து சடனாக வராது. ஒரு ஊழி பிரேக் கொண்டு போகும், ஒரு சைலண்ட் பீரியட் போய் ஒரு காலம் கடந்து தான் கொண்டு வரும். நீங்கள் எங்கேயும் பாருங்கள், இந்த ஊழியங்கள்லேயும் 40 வருஷ அனுபவத்திலையும் பாருங்கள், வேதத்திலையும் பாருங்கள், எங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுதான் காரியம். ஒரு சைலண்ட் பீரியட் போய் தான் வரும்.
ஏன்னா அதுக்கு பிறகு வந்து தான் திரும்ப ஒன்ற தேவன் என்ன செய்வேர் அனுப்புவேன், அல்லது இந்த சபையில் வைப்பேன், இல்லாட்டி வேறொரு சபையில் ஒரு பவர்ஃபுல்லானதை எழுப்பக்குள்ள நாங்கள் பிரயாணம் பண்ண வேண்டி வரும். இப்போ என்ன செய்கிறாங்க, எங்களை பிரயாணம் நோக்கி வராங்க. என்ன அப்படியெல்லாம் தேவன் செய்வேர். அப்போ யுஸ்வாபுரர் காலத்தில் அவரை வச்சார். எல்லா சபையிலும் எப்படி இருந்துச்சு, மங்கி தான் இருந்துச்சு, மங்கி தானே இருந்துச்சு எல்லாரும் வந்து. ஆனால் அங்கே ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. என்னென்னா அவங்க இங்கே வந்தாங்க, ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு போதிச்சு, ஜனங்களும் சபையை விட்டு இடறையில் ஏன்னா காரியமாக போனாங்க. அப்போ அது வந்து எப்பயுமே தேவ ஒழுங்காக இருக்கிறது. ரைட். அப்போ பாருங்கள், அப்படியாக அவர் என்ன செய்கிற அனுப்புகிற போது அந்த அம்மா விசுவாசிக்கும் போது அந்த கிணமே என்ன செய்தது, இரத்தம் நின்றதை நாங்கள் பார்க்குறோம். ஆமேன். அப்போ அடுத்த நாள் என்ன செய்கிறா, அவ வந்து சாட்சி கூறுறா. ஜனங்களுடைய விசுவாசம் என்ன செஞ்சிச்சண்டா, இருந்ததை விட அதிகமாயிற்று. ஆமேன். அப்போ அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 2 மனிதர்கள் வாராங்க. அதில் வர்ற வேளையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் அந்த படுக்கையில், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அந்த என்ன வீல் சேர் மாதிரி ஆளை என்ன படுக்க வச்சு கொண்டு வருவாங்க தானே, அதில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, கொண்டு வர்ற வேளையில் அந்த மனிதனை தீக்கசி பார்க்குற வேளையில் அவனுக்கு மேலால் ஒரு அக்கினி ஸ்தம்பம் நிற்கிறத அவர் பார்த்த பிற்பாடு அவர் சொல்கிறார், நீ உன்னை நான் காண்கிற வேளையில் நீ பிரசங்க பின்னால் நீ நிற்கிறத காண்கிற, நீ ஒரு ஊழியக்காரனாய் நீ இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், 4 வருஷத்துக்கு முன்பாக நீ ஒரு ஃபோனை வச்சிருக்கிற வேளையில் அந்த ஃபோன் வெடிச்சோ என்னோ பாதிக்கப்பட்டு அவன் மத்தியில் ஒரு வியாதி, அதாவது முகமெல்லாம் காயங்கள் சிவப்பு மாதிரி அவனுக்கு படிஞ்சிட்டு, அதனால் நீ 4 வருஷமாக வைத்தியசாலையில் இருக்கிறா, நீ சுகமாகலை என்று சொல்கிறார். அதுக்கு பிற்பாடு தரிசனத்தில் பார்க்குற வேளையில் அவருக்கு அந்த இயலாமல் தான் அந்த இதில் படுக்கையாக இருக்கு. அதுக்கு பிறகு பார்க்குற வேளையில் அவன் மீண்டுமாக எழும்புறத அங்கே தீக்கசி பார்க்குற வேளையில் அவன் என்ன செய்கிறான், உடனே சுகமாகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், தேவன் வந்து தாம் நேசிக்கிறவங்க அவங்க ஸ்தாபன போதகர் தான், ஆனால் இவரை விசுவாசிக்கு தேவன் இன்னும் ஜீவிக்கிறார். என இன்னும் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு சுகத்தை வச்சு சுகமளிக்கிறத வச்சிருக்கிறாரண்டா, தாங்க ஒரு போதகர் நாங்கள் ஒரு ஸ்தாபனம் என்று இல்லாமல் அவங்க நம்புகிறாங்க எதண்டா தேவண்ட வார்த்தையை. சரி, எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளோன்றக்குள்ள இன்றைக்கும் தேவன் ஜீவனாக இருக்கு. அப்போ ஆனால் இன்றைக்கு ஜனங்கள மனப்பான்மை அது இல்லாதபடியினால் என்ன நடக்குதுன்றா முடியாமல், ஆனால் அவர் அதை விசுவாசிக்கிறபடினால் அவர் சுகமாகிறத நாங்கள் பார்க்க. அப்போ இன்னொரு மனிதனும் என்ன செய்கிறான், வீழ்ச்சியாரில் இருக்கிறான். அவனை பார்க்குற வேளையில் அவர் தரிசனத்தை அவனுக்காக பார்க்குற வேளையில் தரிசனம் உண்டாகிறது. அப்போ அவர் பார்க்குற வேளையில் அவன் என்ன செய்கிறான், ஒரு படிக்கட்டில் ஒரு பாரமான வெயிட்டான சாமான சுமந்து கொண்டு போகிற வேளையில் அவன் வழுக்கி விழுந்து அவனோட காலெல்லாம் உடைஞ்சி அவன் வீழ்ச்சியாரில் இருக்கிறத தீக்கரசு என்ன செய்கிறார், தரிசனத்தில் காண்கிறேன். அதுக்கு பிற்பாடு தரிசனத்தில் காண்ற வேளையில் அவர் உடனே சொல்கிறார், நீ அவர் அதுக்கு பிற்பாடு தரிசனத்தை பார்க்குறேன், அவன் எழும்பி நடந்து போகிறதாக. அப்போ அவர் சொல்கிற கத்தர் உரைக்கிறதாவது நீ சுகமாகறாவாண்டக்குள்ள உடனே அவனும் அந்த வீழ்ச்சியாரில் இருந்து ஏண்டா பாருங்க, ஏன் இருதயத்திட ரகசியங்கள் சொல்லப்படுகிற வேளையில் 4 வருடம் 30 வருடம் 35 வருடம் இப்படியாக நடந்த ஒவ்வொன்றை சொல்லக்குள்ள வருமா இல்லையா? சாதாரணமாக வந்தவனுக்கு ஜெபிச்சா சுகமாண்டு வரக்குள்ள அவன்ட வாழ்க்கையில் நடந்ததை சொல்லும்போது அது வீழ்ச்சியார் என்ன செய்யார் என்ன கால் உடைஞ்சிருந்தாலும் அது என்ன செய்யும், சுகமாகும். ஆமேன். அப்போ அந்த வண்ணமாக தேவன் என்ன செய்கிறேன், சுகமாக்குறத நாங்கள் அதுக்கு பிற்பாடு பார்க்குறேன். ஒரு இளமையான பெண் வந்து ஒரு வீழ்ச்சியாரில் வந்து இருக்கிறத பார்க்குறேன். அப்போ வீழ்ச்சியாரில் அவள் வந்திருக்கிறார். அப்போ பார்க்குற வேளையில் அவர் என்ன செய்கிறார், உடனே தரிசனம் உண்டாகிறது. தரிசனம் உண்டாகிற வேளையில் அவர் பார்க்குற அவள் சிறு வயதிலிருந்து என்ன சொல்கிற குறைபாடுள்ள மூளை வளர்ச்சி குன்றியவளாக இருந்திருக்கிறாள். இப்போ அவளுக்கு ஒரு 25 வயசு. 17 வருடமாக அவள் என்ன செய்கிறாள்ண்டா இந்த வீழ்ச்சியாரிலே இருக்கு. அப்போ 25 17 வருஷம் அங்கே எத்தனை
3, 5, 8 வயசுலேருந்து இவளுக்கு இப்படியான ஒரு பலவீனம் இருந்திருக்கிறது. அப்போ அவர் பார்க்குற தரிசனத்தில் சொல்கிற தாயாரும் வந்திருக்கிறா, அவர் அங்கே இருக்கிறா, அவரையும் வந்து இவளுக்கு பக்கத்தில் இருக்கும்படியாக சொல்லிட்டு இருக்கிறக்குள்ள தரிசனம் அப்படியே பக்கன்னு நின்றுச்சு. அப்போ அவர் பிறந்த நாள்லேருந்து என்ன நடந்தது, எத்தனை வயசு, உனக்கு இன்ன வியாதி, என்ன நீ சுகமாவா இல்லையான்றது தெரியாமல் இருக்கக்குள்ளே டக்குன்னு என்ன செஞ்சுட்டு தரிசனம் நின்றோன்னே அவங்க பார்க்குறாங்க, இவர் சொல்லுவேரண்டு அவர் சொல்கிற தரிசனம் நின்றுட்டு அதனால் அப்படியே நில்லுங்கண்டுட்டு. ஏண்டா இவர் தேவன் காண்பிக்கிறத மட்டும்தான் இவரால் சொல்லலாம். அப்போ தேவன் காண்பிக்கிறது தான், பிதாவானவர் காண்பிக்கிறதையே குமாரன் செய்கிறார். அப்போ அதே போல தான் அதே பிதாவாகிய இயேசு கிறிஸ்து காண்பித்ததையே தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் தரிசனம் அந்த ஸ்பொட்டோட நின்றோன்னே இவருக்கு சொல்லலாம் போயிட்டு. அப்போ அதனால் அவர் சொல்கிறார், அங்கே தரித்து நில்லுங்கள் என்று அந்த பெண்ணிடம் என்ன செய்கிறேன் அங்கே சொல்லுகிற வேளையில் அதுக்கு பிற்பாடு அடுத்த லைனில் வர அது நின்றோன்னே என்ன செய்வார் அவர் அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு அந்த அடுத்த லைனை ஆளை என்ன சொல்கிறார் வர சொல்கிற வேளையில் அங்கே பார்க்குற வேளையில் ஒரு அழகான ஒரு பெண் உண்டு அங்கே வாரான், முடி நீளம். அவளை என்ன செய்கிற அழகாக தேவனுடைய ஒரு பிரசன்னத்தோட தேவனுடைய வழி நடத்தல், அதாவது தேவனுடைய அழகாக அவர் சொல்கிற என்னென்றால் அந்த என்ன சொல்கிற தேவனுக்குள்ள ஒரு மறுபிறப்பு அடைஞ்ச அந்த பெண் போல் அவள் என்ன செய்கிறாள் வார. அப்போ வர்ற வேளையில் அவர் என்ன செய்கிற இவருடைய கையை பிடிச்சி பார்க்குற வேளையில் அங்கே வைப்ரேஷன் வருது. அப்போ உடனே அவர் தரிசனத்தில் சொல்கிறார், உனக்கு ஒரு பக்க காது வந்து உனக்கு கேட்காது ரெண்டுக்குள்ள அவர் சொல்லுவான் ஆமன்றேன். அப்போ ஆனால் திரும்ப பிடிச்சிட்டு ஜெபிக்கிறேன், அந்த வைப்ரேஷன் வந்து அவளுக்கு நிற்கல. என்னடா அவர் ஜெபிக்கிறேர் வந்து அந்த வைப்ரேஷன் நிற்கிறத அவர் காணையில் அப்படியே இருக்குது. அப்போ உடனே அவர் என்ன செய்கிறார் அப்படியே ஜெபிக்க கொண்டு இருக்கக்குள்ள தரிசனம் வர்ற வேளையில் அவர் சொல்கிறார், நீ 14 வருடங்களுக்கு முன்பாக வந்து நீ என்ன செஞ்சிருக்கிறா, நீ வந்து 14 வருடங்களுக்கு முன்பாக நீ இருக்கும்போது உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற. இப்போ அவளுக்கு எத்தனை வயசு, 20 வயசு. 20 வயசு மதிக்கத்தக்க வாலிப பெண். அவள் சொல்கிறேன் பார்த்துட்டு சொல்கிறேன், உனக்கு 14 வயசு இருக்கக்குள்ள உனக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்ற. அப்போ இருக்கிற வேலை அவர் சொல்கிறேன், நீ தவறான முறையில் அந்த குழந்தைய நீ பெற்றிருக்கிறாய் என்று சொல்கிறேன். சொல்லக்குள்ள அடுத்த தரிசனம் வரவில்லை, அப்படியே தொடரா வரக்குள்ள அவர் சொல்கிறார், நீ ஒரு மனிதனை விவாகம் பண்ணினா அந்த மனிதனை நீ விவாகம் பண்ணி இருக்கிற வேளையில் நீ என்ன செய்தாய், நீ வந்து அந்த மனிதனை அதாவது அன்பு செலுத்தாதபடினால அந்த மனிதன் என்ன செய்தான், உன்னை விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பிற்பாடு நீ என்ன செய்கிறா, ஸ்தாபன சபைக்கு அதாவது சபைக்கு போய் நீ இன்னொரு மனிதனை விவாகம் பண்ணினா அந்த மனிதனோடைய நீ நேசிக்காதபடினால அந்த மனிதனும் என்ன செஞ்சிட்டான், உன்னை விட்டுட்டு போயிட்டான். போன பிற்பாடு நீ இன்னொரு மனிதனை விவாகம் பண்ணினா இப்போ அவனும் உன்னை விட்டுட்டு போயிட்டான். அப்போ பாருங்கள், 14 வயசு தவறானது, 20 வயசு 6 வருடத்துக்குள்ளேயே 3 விவாகத்தை பண்ணியிருக்கான், 3 பேரும் அவனோட இல்லை. ஏனென்றா இவள் வந்து அவள் சரியாக அன்பு செலுத்தாதபடினால சரியாக நடத்தாததினால என்ன நடந்துச்சு, இந்த மனிதர்கள் எல்லாமே அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. நீ 14 வயசில் இப்படி நடந்தாண்டக்குள்ள அவள் சொல்கிறாள் இது உண்மைன்னு சொல்லி வீறிட்டு அவள் என்ன செஞ்சிட்டாள், அழுகிறத நாங்கள் பார்க்குறோம். அவள் என்ன செய்கிறாள், சட்டியான அழுகிற வேளையில் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாள், அவருக்காக ஜெபிக்கிற வேளையில் ஒரு காது அப்படியே சுகமாகுது. அப்போ பாருங்கள், பாவமுள்ள ஸ்திரீ என சமாரியா ஸ்திரீயை போல் என்ன செய்கிற வார். அப்போ அவர் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ 14 வருடங்களுக்கு முன்பாக நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ பிள்ளையாக இப்போ பார்க்குற வேளையிலும் தீர்க்கதரிசி நாங்கள் என்ன சொன்னோம், முன்னுக்கு ஒரு வாலிப பெண் வாரால் தேவனுடைய பிரசன்னத்தோட என தேவனுக்குள்ளாக ஒரு அழகான ஸ்திரீயாக என முடி நீளமாக எல்லா ஒரு பிரசன்னத்தோட தேவனுக்கு ஏற்ற சாயலோடு வந்தாலும் அவள் என்ன செய்கிறா, முன்பு வாழ்ந்து இடையில் என தவறு விட்டுட்டாள். ஆனால் அந்த தவறாக இருந்தாலும் என்ன செய்கிறாள், அந்த பாவத்தை மறைச்சி வர்ற வேளையில் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னால் மறைக்கலுமா, அப்படியே கர்த்தருடைய தூதனானவர் அவளுடைய முழு ரகசியத்தையும் சொன்னோன்னே அவள் அப்செட் ஆகிட்டாள். ஆனால் அழுது அறிக்கை பண்ணுற வேளையில் அந்த கணமே தேவன் அந்த பாவத்தை மன்னிச்சு இரத்தாம்பரம் போல் இருந்தாலும் அதை என்ன செய்கிறேன், பஞ்சை போல் மாத்திர என்றால் அவள்கிட்ட அழுக
அறிக்கை என உணர்கிற தன்மை இருந்துச்சு. தேவனை விசுவாசித்தால், தேவனை நம்பினால் பாருங்கள், அவள் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த நாளுக்குரிய அந்த மனிதனை, அந்த தீக்கர்சியை அங்கே விசுவாசிக்கும் போது தேவனை என்ன செய்கிறேன், அவள் மாற்றுற. ஏண்டா அந்த மனிதனோடு தேவன் இருக்கிறார், அதை நம்புகிறான். ஆமேன். அப்போ அந்த மனிதனை பார்க்காம நம்பினபடினால இருதயத்தை தேவன் பகுத்தறிகிற வேளையில் அவள் 14 வருடத்துக்கு முன்பாக எப்படி நல்ல கிறிஸ்தவளாக வாழ்ந்தாலோ அந்த வாழ்க்கை பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டான். பின்மாற்றம் அடைஞ்சோன்னு தான் இந்த 6 வருடத்துக்குள்ளே இவ்வளவு தவறுகள் ஏற்பட்டது. ஆனால் திரும்ப உணர்கிற வழியில் தேவன் மீண்டும் அவளை ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவளாக என்ன செய்கிறார், மாற்றுகிறத நாங்கள் பார்க்குறோம். மாற்றி ஒன்று இது முடிஞ்சோன்னே அடுத்தது என்ன யாருக்கு வருது, அந்த வீல் சேரில் வந்தாங்களே, அந்த வீல் சேரில் வந்தோடனே அவங்களோட தரிசனத்தை வந்து தேவன் கண்டினியூ பண்ணுற வேளையில் அவள் அந்த தரிசனத்தில் பார்க்குறேன், அந்த பெண்ணானவள் என்ன செய்கிறாள், எழும்பி நடக்கிறத அந்த தீக்கசி பார்க்குறேன். ஆமேன். அது மட்டும் நின்றுட்டு தானே, இல்லாட்டி நீ எழுந்து போன்றவரால் சொல்லலாம். ஏன்னா தேவன் காட்டினாதான் அவரால் சொல்லல. அப்போ அதுக்கு பிற்பாடு தரிசனத்தில் அவளுக்கு இப்படி வியாதி வந்திருக்கிறது, மூல கோளாறுனால் அவள் இப்படி இருக்கிறாள், அங்கே தாய் வந்திருக்கிறார். ஆனால் தேவன் வந்து இப்போ சுகமாக்குறத அவர் காணும்போது அவர் என்ன செய்கிறாருண்டா, உடனே அவள் என்ன செய்கிற, நீ எழுந்து நட என்று சொல்கிற வேளையில் உடனே என்ன செய்கிறது, அந்த மூல வளர்ச்சி அது இல்லாமல் சரியாகி அவளோட இயலாமல் நடக்க முடியாத நிலையிலும் இருந்தால் அது எல்லாமே விட்டு அவள் எழுந்து நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆமேன். அப்போ பாருங்கள், தேவன் எவ்வளவு பெரியவராக இருந்து இதில் நாங்கள் எத்தனையோ கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி இருக்கு. அப்போ பாருங்கள், எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் தேவனை நேசித்து தங்களோட பிள்ளைகளை உணர்ந்து வர்ற வேளையில் தேவன் கிருபை அழைக்கிறார். ஆமே. அதே நேரம் அந்த உருமல்களை நாங்கள் பார்த்தோம், அந்த உருமல்களை விசுவாசிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த கணமே அவளுக்கு ஞாபகம் வரக்குள்ள எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் விசுவாசிக்கிறத பார்க்குறோம். அதே நேரம் ஊழியக்காரன் மத்தியில் இருக்க பொறாமைகளை குறித்து பார்த்தோம். அந்த பொறாமைப்பட்டு பாருங்கள், அவ்வளோ அவன்ட நேரத்திலும் அற்புதம் நடந்துட்டு, அவனுக்கு முன்னாலே எத்தனை பேர் சுகமாய்ப்பானான். அப்பையும் பாருங்கள் அந்த ஆவி கடினப்படுத்தி தங்களை விட அதான் அந்த பொறாமை. வேதம் சொல்லுது, காயின் ஸ்டார்ட்லேருந்து வந்துட்டு எரிச்சலும் பொறாமை அங்கே ஏதேன்லேயும் வந்துட்டு. அது பாருங்கள் ஒரு மனிதனே பாதாளத்துக்கு கொண்டு போகுது. அப்போ பாருங்கள், அதான் அந்த போட்டித்தன்மை தேவனுக்குள்ளால் எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆர்வம், நான் செய்யணுமென்றது இருக்கணும் இல்லையா. போட்டியோ பொறாமையோ எரிச்சலோ வந்து அது என்ன செய்யும், தேவனை விட்டு எங்களை நாங்கள் ஒரு மனிதனுக்கு எப்பயும் எங்களை அறியாமலே எதிராக இருப்போம். எதிராக இருப்போம். ஒன்றை சொன்னால் அவரை இப்படி தாழ்த்துறது தான் பிரசங்கமாக இருக்கும். அப்படி வரக்குள்ள பாருங்கள், அவங்களோட அதே தேவனை விட்டு அகற்றதை நாங்கள் பார்க்குறோம். அந்த வியாதி, எழுதப்படாத வியாதி, எழுதின வியாதி, இல்லாத வியாதி அவங்க மத்தியில் வாரதை பார்க்க. அப்போ அதே போல் ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ அதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் இப்போ நீங்கள் விசுவாசியாக இருந்தால் உங்களுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே வரும். ஒருவர் வளர்றது, ஒருவர் கத்தருக்காக செய்கிறது, அல்லது அவங்க சரியோ புள்ளியோ எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அறியாமல் என்ன செய்யும் பாரு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதை நாங்கள் தேவன் ஒப்பு கொடுக்கணும். அதே போல் ஊழிய பாதையில் எங்களுக்கு வரும். அப்போ எங்களுக்கு சோதனை வரக்குள்ள நாங்கள் யாரையும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணி அந்த ஆவிகளை பகுத்து அவங்களுக்குள்ளால் இருக்கிற வரத்தை கொண்டு கத்தருக்காக, சில பேர் தங்களோட உயர்வுக்காக செய்வாங்க, அதை நாங்கள் அதட்டணும். அதை நாங்கள் நிப்பாட்டணும். ஆனால் கத்தருக்காக, கத்தர நாம மகிமைக்காக செய்யக்குள்ள நாங்கள் அதுகளை மட்டும் பயந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை பார்க்காம நாங்கள் கடந்து போகும்போது தான் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேன். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் யாவரும் ஜெபத்துக்காக நாங்கள் தலைகளை தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வவல்லவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவன் உள்ளவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான பொழுதிலே கர்த்தாவே மீண்டுமாக ஆண்டவரே தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே
நீர் அசைந்து நீர் அவரோடு இருந்து வழிகாட்டின வழிமுறைகளையும் அவருக்குள்ளாக இருந்து நீர் செய்த ஒவ்வொரு மேன்மையான காரியங்களையும் இந்த நாட்களிலே இந்த பரிசுத்தாவின் யுகத்திலே கத்தாவே மனுஷகுமாரனுடைய ஊழியமானது தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி நீர் மீண்டுமாக செய்து முடிக்காததை நீர் அவர் மூலம் இருந்து செய்ததை நாங்கள் கண்டு கொண்டோம். அது எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அனுபவங்களையும் ஆச்சரியங்களையும் நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் பலப்படவும் எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே எரிச்சல்கள் பொறாமைகள் ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டும், நாங்கள் தான் அந்த சரி என்ற அந்த மேட்டுமை எல்லாமே அகற்றி ஒரு மனிதன் கர்த்தருக்காக செய்யும்போது அவனை கனம் பண்ணி ஆண்டவரே ஜனங்கள் அவனை நம்பும்போது அதுக்கு நாங்கள் ஒத்தாசையாக இருந்து நடக்க ஆண்டவரே அந்த வாழ்க்கை முறைகளை நீர் எங்களோடு பேசின உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். சபைக்குள்ளாக ஒவ்வொருவர் மத்தியிலும் இந்த விசுவாசங்கள் எழும்பி ஆண்டவரே அந்த நாளுக்குரிய செய்திகளை அவர்கள் வாஞ்சிக்கவும் கேட்கிறவர்களும் மற்றவர்களுக்கு அதை சொல்லி அதை உணர்த்தி நாங்கள் கேட்ட காரியம் நல்ல அருமையானது, அதனாலே நீங்களும் கேட்டு பாருங்கள் என்று அவர்கள் முகதாட்சணியம் பார்க்காமல் கர்த்தருடைய காரியங்களை சொல்ல ஆண்டவரே வந்தவர்களை நீர் ஏவி இன்னும் அதிகமாய் அவர்களும் பலப்பட ஆண்டவரே அந்த சபையானது ஒவ்வொருவரும் தங்களுக்காக பேசப்படுற ஒவ்வொன்றும் அது சிறியவராயிருக்கலாம் பெரியவராயிருக்கலாம் வருகிறவர் ஒவ்வொருவரும் அதை கேட்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த வாஞ்சையிலே சபை பெருக நீர் உதவி செய்ய போகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இந்த செய்தியை ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.